அந்த குழு கூடி விண்ணப்பங்களை கோரி அவர்களுக்குரிய முறையிலே அதை பரிசீலித்து நேர்முக பரீட்சைகள் வைத்து ஒரு நபரை அல்லது பல பெயர்களை தெரிந்தெடுப்பதற்காக ஆதீனத்தின் செயற்குழுவுக்கு சிபாரிசு செய்யலாம். இந்த நடைமுறை ஒழுங்கு முழுமையாக எம்மால் பின்பற்றப்பட்டது. ஆகையினால் இந்த நடைமுறை வருவதற்கு உடுவில் மகளிர் கல்லூரி அறிவித்தல் பலகையிலே இந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது என்ற முதலாவது அந்த விண்ணப்பத்தை அப்போதைய அதிபர் திருமதி சிராணி மில்ஸ் அவர்கள் மூலமாகவே நாம் விளம்பரப்படுத்தினோம். ஆகையினால் உடுவில் மகளிர் கல்லூரி சமூகத்துக்கு பிள்ளைகள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட அனைத்து பேருக்குமே இந்த விடயம் கவனத்திலே கொணரப்பட்டது. இந்த வேளையிலே எங்களுடைய கல்லூரியிலே அதிபர் 60 வயதை எட்டுவதனால் 60 வயதுக்கு மேலே நீட்டிப்பு வழங்கப்படலாமா என்று அவர் கேட்டபடியினால் இது முற்று முழுவதாக தனியார் பாடசாலையாக இருப்பதனால் அது மாகாண சபைக்கு கீழ் வர முடியாது என்ற அந்த கருத்தை கொண்டு இலங்கை அரசாங்கத்திலே இந்த தனியார் பாடசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற இசுருபாயாவிலே பொறுப்பாக இருக்கிற டைரக்டர் இயக்குனரிடம் வழிமுறைகளை கேட்டோம். அதற்கு அவர் சொன்னது 60 வயதுக்கு மேல் ஒரு நாள் கூட ஒருவர் பதவியில் இருக்க முடியாது. இது தனியார் பாடசாலை இயக்குனர் எங்களுக்கு சொன்னது. முன்னைய காலங்களிலே சில அதிபர்கள் 60 வயதை தாண்டி பணி செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். எங்களிடம் பழைய கூட்ட குறிப்புகள் இருக்கின்றன. அவை சொல்லுகின்றன, அவர்கள் ஒரு பொழுதும் தாங்கள் தொடர்ச்சியாக இருப்பதற்கு விண்ணப்பிக்கவில்லை. மாறாக ஆதீனம் அவர்களை பார்த்து பல காரணங்களுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக சில காலம் பணியாற்றுங்கள் என்று கேட்டிருந்தபடியினால் அவர்கள் பணியாற்றினார்கள். ஆனால் 58 வயதிலேயே 2வது தேசிய அதிபர் திருமதி சரஸ்வதி சோமசுந்தரம் அவர்கள் பணி விலகும்படியாக பணிக்கப்பட்டார் என்பதும் வரலாறு. எனவே பொதுமையாக ஒரு விதி இருக்கவில்லை. தவிர 2010 ஆண்டு வெளியிடப்பட்ட தனியார் பாடசாலைகள் உரிய சுற்றறிக்கையில் 60 வயதை தாண்டி ஒருவரும் இருக்க முடியாது என்பது தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. என்ற போதிலும் பழைய அதிபர் அவர்கள் தன்னை கவனத்திலே எடுத்து தன்னுடைய சேவை தேவைப்பட்டால் அதைத்தான் வழங்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று அறிவித்து விண்ணப்பித்ததன் அடிப்படையில் அவருக்கு நாம் தெளிவாக சொன்னோம், நீங்களும் விண்ணப்பித்திருக்கிறீர்கள், உங்களையும் நேர்முக பரீட்சைக்கு நாங்கள் அழைக்கிறோம். நேர்முக பரீட்சைக்கான அந்த தெரிவுக்குழு உங்களை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வைத்திருக்கலாம் என்று சொன்னால், நீட்டிப்புக்கு இடமில்லை, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வைத்திருக்கலாம் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது என்று சொன்னோம். ஆகையினாலே வந்த விண்ணப்பங்களிலே 3ஐ நாம் தெரிவு செய்து நேர்முக பரீட்சைக்காக ஆவடி 14ஆம் தேதியும் பழைய அதிபரை 15ஆம் தேதி தனியாகவும் அழைத்திருந்தோம். இந்த தெரிவு குழுவிலே மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி அதிபர் செயலாளர் 2 பதவிகளையும் வகிக்கின்ற கலாநிதி RW அலெக்சாண்டர் இயேசுதாசன் அவர்கள் வெளியிடத்திலே இருந்து வருகின்ற முதன்மை தேர்வாளராக அழைக்கப்பட்டார். அது தவிர கல்லூரியின் முகாமையாளர், கல்லூரியிலே பழைய மாணவிகள் சங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஆளுநர் சபையில் இருக்கின்ற அடியால், ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெதடிஸ்ட் திருச்சபைகளிலே கல்வி பணிகளிலே அதிக சிரத்தை காட்டி அங்கத்துவம் வகிக்கின்ற 2 பெண்மணிகள் இருந்தார். பேராயராகி நானும் அதிலே இருக்கலாம், ஆனால் அதை தவிர்த்து கொண்டேன். இந்த தேர்ந்து எடுத்த தீர்மானத்தை 15ஆம் தேதி மாலையிலே கொழும்பிலே கூட்டப்பட்ட ஆதீனத்தின் செயற்குழு கூட்டத்திலே அந்த அறிக்கையை பிரித்து வாசித்த பொழுது அவர்கள்
ஒருவரை மாத்திரமே சிபாரிசு செய்திருந்தார்கள். திருமதி பட்ரிஷியா சுனிதா ஜபரட்னம் என்று சொல்லுகின்ற ஒருவர் மாத்திரமே. அவர் ஏறக்குறைய 30 வருஷங்களாக உடுவில் மகளிர் கல்லூரியிலே ஆசிரிய பணியிலே ஈடுபட்டு வருகிறார். கடந்த 8 வருடங்களாக உப அதிபராக தலைமைத்துவ பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார். அவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே BA பட்டத்தையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே MPhil பட்டத்தை பேராசிரியர் ஆறுமுகத்தின் வழிகாட்டலிலும் நிறைவாக்கினார். தவிர டிப்ளோமா இன் எடியூகேஷன் அந்த பட்டத்திலே டிஸ்டிங்ஷன் பெறுபவரையும் பெற்றுக்கொண்டார். இது தவிர பல திறமைகளும் தாளந்துகளும் அவருக்கு உண்டு. ஆகையினால் கல்லூரியிலே படித்தவர், கல்லூரியிலே படிப்பித்தவர், கல்லூரியிலே துணைத் தலைவராக இருந்தவர், துறை தலைவராக, பின்னர் உப அதிபராக இருந்தவர். இது நீண்ட வரலாற்றுடைய ஒருவரையே அவர்கள் சிபாரிசு செய்ததை எங்களுடைய ஆதீனத்துடைய செயற்குழு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அடுத்த நாள் அவருக்கு இந்த நியமன கடிதத்தையும் உப அதிபருக்கான நியமன கடிதத்தை இன்னொருவருக்கும், அதே வேளையிலே பழைய அதிபருக்கு நீங்கள் உங்கள் 60வது வயதை பூர்த்தி செய்கிற செப்டம்பர் திங்கள் 26ஆம் தேதியிலே நீங்கள் அதை இளைப்பாற வேண்டும் என்று சொல்லியும் அறிவித்திருந்தோம். நீங்கள் புதிய அதிபரிடம் பணியை ஒப்பு கொடுங்கள் என்றும் அறிவித்திருந்தோம். ஆகையினாலே இதை நாம் மனதிலே கொள்வது அவசியம். இந்த வேளையிலே நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புவது அழுத்தமாக என்னவென்றால், இது தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண ஆதீனத்துடைய பாடசாலை. இதற்குரிய அதிபரை தெரிந்தெடுக்கிற பொறுப்பு சலாக்கியமும் இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு மாத்திரமே உரியது. இது வேறு எவரும் இதிலே தலையீடு செய்ய முடியாது. ஆகையினால் இதுதான் மரபு. நான் வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையிலேயே எல்லா விடயங்களும் நடைபெற்றது. குறிப்பாக கடந்த காலத்தில் அதிபராக இருந்த திருமதி மில்ஸ் அவர்கள் 2004ஆவது ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியிலே அப்போது பேராயராக இருந்த பேராயர் ஜெபனேசன் அவர்களினால் அதிபராக நிலைப்படுத்தப்பட்டார். 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே அதிபர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். பதவியில் இருந்து நீக்குவதற்கு விரும்பின பொழுது நீக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளையை யாழ்ப்பாணத்திலே நீதிமன்றம் ஒன்று பிறப்பித்திருந்தது. அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்த பொழுது கொழும்பு நீதிமன்றம் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஆதீனத்தின் செயற்குழுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு என்று தீர்ப்பளித்ததின்படி 31/8/2009 ஆண்டு அவரை பணி நீக்கம் செய்தது. எனினும் அந்த நாளிலேயே இரவிலே அவசரமாக கூட்டப்பட்ட ஆதீனத்தின் செயற்குழு அவருடைய நன்மை கருதியும் அவர் வேண்டிக் கொண்டதற்கு இணங்கவும் அடுத்த நாள், அதாவது 1/9/2009 அன்று அவர் ராஜினாமா செய்வதாக எழுதி கொடுத்த கடிதத்தை ஏற்று நீக்கத்தை விடுத்து ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது. பின்னர் பலரது வேண்டுகோளுக்கு இணங்க அவரை அதிபராக நியமிக்கும்படி கேட்டதற்கு இணங்கவும் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள சம்மதித்ததன் அடிப்படையிலும் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த எங்களுடைய செயற்குழு அவரை அதிபராக நியமனம் செய்தது. ஆகையினாலே அக்டோபர் மாதம் அவர் எழுதிய கடிதம் 5ஆம் தேதி 2009ஆவது ஆண்டு கடிதம் என்னிடம் இருக்கிறது. 3 பந்தி எழுதியிருக்கிறார். முதலாவது, நான் 2004 தென்னிந்திய திருச்சபை பேராயரால் நியமிக்கப்பட்டேன். 2வது பந்தி, நான் தவறுகளை விளைத்த போது அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி. 3வது பந்தி, நான் நியமிக்கப்பட்டால் அதிபராக தென்னிந்திய திருச்சபையின் செயற்குழுவுடைய வழிகாட்டலுக்கும் கல்லூரி ஆளுநர் சபையுடைய வழிகாட்டலுக்கும் இணங்க நான் நடப்பேன் என்று உறுதிமொழி கூறுகின்றேன். இதை செய்தேன். ஆகையினாலே தென்னிந்திய திருச்சபையுடைய பாடசாலை அதன் உரிமை தென்னிந்திய திருச்சபை கொண்டு அதை எழுத்து மூலமும் ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே புதிதாக அவரை நியமிக்கிற பொழுது அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அவர் 3 பக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், ஒரு பதவியை ஏற்பதற்கு பொறுப்பெடுப்பதற்காக விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகள்,
அந்த நிபந்தனைகளை முகாமையாளரும் தலைவரும் தலைவராகிய நானும் கையொப்பமிட்டு கொடுக்க, இதை மனப்பூர்வமாக சம்மதித்து ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் கையொப்பமிட்டு அவர் கொடுத்த ஆவணமும் எங்களிடம் உண்டு. அந்த ஆவணத்திலே இளைப்பாற்றல் ஓய்வு நிலை என்பதை குறித்த அந்த சரத்திலே 57 வயது முடியும் பொழுது அவர் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 57 வயதுக்கு பின்னர் ஒவ்வொரு வருடமாக கொடுப்பதற்கு வேண்டுமானால் கொடுக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினால் 57வது வயதில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் தனித்தனியாக நாம் சேவை நீடிப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். 50 எட்டிய பொழுது அவருக்கு இதுதான் கடைசி நீடிப்பு என்ற அந்த கடிதத்தை எழுதியிருந்தோம். இதற்கான குறிப்புகள் இருக்கிறது. அனைத்து கூட்டங்களிலும் அவரே பங்கெடுத்திருக்கிறார். அந்த கூட்ட அறிக்கைகள் வாசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர் அதிலே இருந்திருக்கிறார். ஆகையினால் அதற்கு பின்னதாக குழப்பம் விளைவிக்கப்படுவது மனவருத்தத்துக்கு உரியது. பிள்ளைகள் 1300 படிக்கின்ற இந்த 192 வருடங்களை கொண்ட இந்த வரலாற்று மிக்க இந்த பாடசாலையிலே 20-30 பிள்ளைகளை வைத்து மூன்றாவது தரப்பினர் அங்கே எங்களுடைய முயற்சிகளை கேலிக்கூத்தாக்குவதும் இடர் விளைவிப்பதும் வருந்தத்தக்கது. இந்த நிலையிலே இங்கே 7ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே பேராலயத்திலே புதிய அதிபர் திருமதி ஜெபரட்னத்துக்கு நியமன ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. அதிலே 3 அல்லது 4 ஆசிரியர்கள் தவிர ஏனைய எல்லா ஆசிரியர்களும் வந்து கலந்து கொண்டார்கள். சபையுடைய செயற்குழு உறுப்பினர்கள், கல்லூரியுடைய ஆளுநர் சபை உறுப்பினர்கள், துறை தலைவர்கள் மற்றும் இதர நிறுவனங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பேராலயத்தை பங்கு கொண்டிருக்கும் பொழுது அவர் பேராயரினாலே வளமை போல தென்னிந்திய திருச்சபை பேராயரினாலே இந்த புதிய அதிபர் நியமனம் பெற்றார். நியமனத்தின் பின்னர் ஞான ஒடுக்கம் அவர்களுக்காக நடாத்தப்பட்டது. அதன் பின்னதாக இந்த 400 வருட வரலாறு மிக்க இந்த பேராலயத்தில் இருந்து அவரை ஆசிரியர் குழாம் அழைத்து சென்றது. இந்த 7ஆம் தேதி இங்கே வருவதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காலையிலே என்னை தொலைபேசியிலே அழைத்து, ஐயா, நடு இரவுக்கு பின்னதாக 6ஆம் தேதி நடு இரவுக்கு பின்னதாக நான் வளமையாக ஓட்டோ ரிக்ஷோவிலே வருகின்ற அந்த படலையை உள்பக்கமாக பெரிய பூட்டு போட்டு யாரோ அடைத்திருக்கிறார். எனவே என்னுடைய ஓட்டோ ரிக்ஷோ என்னை உள்ளே வந்து அழைக்க முடியாது என்று மனம் வருந்தினார். அப்பொழுது நான் சொன்னேன், இன்னும் ஒரு ஆசிரியருடைய இல்லம் இருக்கிறது, அதற்கு அந்த படலை கூடாக நீங்கள் வரலாம் தானே என்று சொல்லி அவ்விதமாக வந்தார். நான் ஆசிரியர்களுக்கு சொன்னது என்னவென்றால், அவ்விதமாக வந்திருக்கலாம், போகும்பொழுது புதிய அதிபராக செல்லுகிறார், பின் கதவால் போகக்கூடாது, நீங்கள் முன் கதவால் கொண்டு செல்லுங்கள். வழியை மறைத்தார்கள், ஆனால் அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். இதுதான் நடைபெற்ற சம்பவம். ஆகையினாலே பாடசாலை 7ஆம் தேதி ஆசிரியர்களுக்கும் 8ஆம் தேதி மாணாக்கருமாக தொடக்கப்பட்டது. இந்த வேளையிலே சில மாணவிகளை சிலர் தாக்கினார்கள் என்று சொல்லி மல்லாகம் மாவட்ட நீதிபதியுடைய நியாயாதிக்க எல்லைக்கு கீழ் இந்த பாடசாலை வருவதனால் அவருடைய தனிப்பட்ட அறையிலே சென்று மாணவியரை எங்களுடைய சபையை சாராத சில குருமார்கள் அழைத்து சென்று அங்கே பேச விட்டார்கள். பேசிய பொழுது நான் கேள்விப்பட்டேன், தெளிவாக பிள்ளைகளுக்கு நீதிபதி சொன்னது, ஒரு அதிபரை நியமிக்கின்ற பணி உங்களுடையது அல்ல, அது முகாமைத்துவத்தின் பணி. ஆனால் உங்களை யாராவது தாக்கியிருந்தால் அதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரிக்கு சமூகம் கொடுத்தார். அந்த நாளிலே மனித உரிமை காப்பணிக்கும் செய்தி போனது, பிள்ளைகளை அடைத்து வைத்திருக்கிறார். மனித உரிமை காப்பணியில் இருந்து வந்தவர்களை அங்கே புதிய அதிபரும் முகாமையாளரும் காட்டினார்கள், வந்து பாருங்கள் ஏதாவது பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்களா. ஆனால் பழைய அதிபரின் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தார்கள், கண்ணாலே கண்டார்கள். அந்த வேளையிலே 6 பிள்ளைகள் பழைய அதிபரின் வீட்டுக்குள்ளே அங்கே யூனிஃபார்மோடு இருந்தார்கள். ஆகையினால் அவர்கள் அதை நீதிபதிக்கும் தெரியப்படுத்தினார்கள். நீதிபதி பிள்ளைகளோடு அளவலாவி அவர்களுக்கு புத்திமதி சொல்லி பிள்ளைகளுடைய உறுதிமொழியை பெற்றுக்கொண்டார். நாங்கள் படிப்போம், தொடர்ந்தும் புதிய அதிபருடைய வழிகாட்டலின் கீழ் இயங்குவோம் என்ற உறுதிமொழியை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே பழைய அதிபர் திருமதி மில்ஸ் அவர்கள் இன்றைய தினம்,
அதாவது 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தான் பொறுப்புகளை புதிய அதிபரிடம் ஒப்படைப்பதாக வாக்குறுதி கொடுத்தார் நீதிபதியிடம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துக்குள்ளேயே தான் இந்த இல்லத்தை விட்டு அகலுகிறேன் என்றும் உறுதிமொழிந்தார். இதனை வெளியே வந்து நீதிபதி அங்கே நின்ற பெற்றோரிடம் அவர் தெளிவாக சொன்னார். பிள்ளைகள் சொல்லி இருக்கிறார்கள் படிப்பதாக. பிள்ளைகளை படிக்க பெற்றோர் நீங்கள் அனுப்புங்கள். பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய கிளர்ச்சிகளுக்காக பயன்படுத்தாதீர்கள். இங்கே பிள்ளைகள் ஏதாவது முறையிலே ஈடுபட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான தண்டனையோ கண்டிப்போ இருக்க மாட்டாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையினால் அனைத்து பேரும் அமைதியாக சென்று படியுங்கள் என்று சொல்லி, நான் சொல்லக்கூடியது அமைதிக்கு யாராவது பங்கம் விளைவித்தால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஒரு முறையான வழிகாட்டல் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இந்த கூட்டம் கூடும் வரைக்கும் அவர் இன்னமும் தன்னுடைய பணி பொறுப்புகளை மற்றவரிடம் கொடுக்கவில்லை என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். காலையில் இருந்து புதிய அதிபரும் முகாமையாளரும் எங்களுடைய கல்லூரி ஆளுநர் சபையை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர எங்களுடைய செயற்குழுவுடைய செயலாளர் வணக்கத்துக்குரிய கலாநிதி சொலமன் அவர்களும் அங்கே இருக்கிறார். அவர் யாழ்ப்பாண கல்லூரி அதிபரும் ஆவார். அது தவிர எங்களுடைய துணை பொருளாளர் பெண்மணி திருமதி சுஜனி ராஜதேவன் அவர்களும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சரிபார்த்து எடுப்பதற்கு கடைசியாக அவர் தொலைபேசியிலே 4:30 மணிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார் என்றும் எனக்கு அறிவித்தார்கள். ஆகையினாலே அவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே சில சமயம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவர்களிடம் பதில் வந்தால்தான் தெரியும். நான் ஊடகங்களை கேட்டுக்கொள்வது, இது ஒரு உள் பிரச்சனை. இதை வெளியார் தலையீடு செய்து அதை பூதாகரமாக வெளிப்படுத்தி பிள்ளைகளை தெருவிலே வைத்து பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையை குலைத்து இருப்பது வேதனைக்கு உரியது. அது தவிர எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையை சேராத குருமார்களுக்கு இதில் எந்த விதமான தொடர்பும் இல்லை, உரித்தும் இல்லை. அவர்கள்தான் முன்னின்று இதை நடத்துகிறார்கள். அவர்களிலே ஒரு குருவானவர் அரசாங்க பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர். அந்த நேரத்திலே நீதிபதி வரும் பொழுதும் எடுக்கப்பட்ட படத்திலே புகைப்படத்திலும் தொலைக்காட்சியிலும் அவர் இருக்கிறார். ஜனாதிபதியை சந்திக்க போகின்ற பொழுதும் அங்கே உடுவில் மகளிர் மாணவிகளோடும் அவர் இருக்கிறார் என்றால் அது நீங்கள் யாவரும் விசாரித்து அறிய வேண்டிய விடயம். எனவே நான் மாணவ சமூகத்தை, பெற்றோர் சமூகத்தை அன்போடு கேட்டுக்கொள்வது, ஒத்துழைப்பை தாருங்கள். புதிய அதிபருடைய வழிகாட்டலின் கீழ் பிள்ளைகள் வளப்படுத்தப்பட இடம் கொடுங்கள். இன்று காலையிலே பெற்றோர்கள் வெளியே நின்று ஒரு வகையிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்னை சந்திக்க கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நான் சமயம் கொடுத்து என்னோடு கூட செயலாளர், முகாமையாளர் மற்றும் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் வந்து கலந்து கொள்ள 2 மணித்தியாலத்துக்கு மேலாக அவர்களோடு உரையாடி அவர்கள் 3 கோரிக்கையை விடுத்தார்கள். முதலாவது, இந்த பழைய அதிபரை 2 வருடங்களுக்கு வைத்திருங்கள். 2வது, பிள்ளைகளுக்கு ஏதாவது பழிவாங்கல் இருக்கக்கூடாது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு. 3வது, ஆசிரியர்கள் யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் தவறாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்ட தெளிவாக சொன்னேன். புதிய அதிபர் நியமிக்கப்பட்டு விட்டார், அவர் பொறுப்படுத்தி விட்டார். பழைய அதிபர் இளைப்பாறி விட்டார். ஆகையினால் முதலாவது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இறுதியிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். 2வது 3வதையும் நிச்சயமாக நாம் அதை கவனிப்போம், கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று அவர்களுக்கு உறுதிமொழிந்தேன். மட்டுமல்லாமல் தங்களை, அதாவது பெற்றோரை பங்களிப்பை வைத்து பாடசாலை நடத்துவதற்குரிய திட்டங்களை உருவாக்குவீர்களா என்று கேட்ட பொழுது அதற்கு மனப்பூர்வமான சம்மதத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆகையினால் அவர்களுக்கு உங்களுக்கு சொல்லுவது போல நான் விளக்கத்தை கொடுத்த பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. நாளைய தினம் மீளவும் பாடசாலை இந்த விடுமுறை நாட்கள் கழித்து தொடக்கப்படுகிற பொழுது பிள்ளைகள் வந்து கிரமமாக படியுங்கள். பெற்றோர் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். ஆசிரியர்கள் நல்ல முறையிலே அவங்களை வழிநடத்துவார்கள். நான் சொல்லக்கூடியது, ஏதாவது தவறுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதனுடைய முகாமையாளர் இருக்கிறார்,
அதற்கு மேலே தலைவராகிய நான் இருக்கிறேன். என்னுடைய கவனத்துக்கு எப்பொழுதும் கொண்டு வரலாம். நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்து நல்ல முறையிலே பாடசாலை நடைபெறுவதற்கு ஒழுங்கு செய்வோம் என்பதை நான் திட்ட தெளிவாக கூறிக்கொள்கிறேன். கடைசியாக, இது தென்னிந்திய திருச்சபையின் பாடசாலை. தென்னிந்திய திருச்சபையின் பேராயருக்கே இது முழு உரிமையும் இறுதியிலே இருக்கின்றது. இப்பொழுது பேராயர் நான். எனக்கு முன்னர் இருந்த 3 பேராயர்களும் அவர்கள் அதிபர்களை நியமித்தார்கள். இது என்னுடைய பொறுப்பு. இப்பொழுது நான் நியமித்திருக்கிறேன். ஆகையினால் யாழ்ப்பாண கல்லூரியிலே புதிய அதிபரை நான் தென்னிந்திய திருச்சபை பேராயராக தலைவராக நியமித்தேன். யாழ்ப்பாண கல்லூரி சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று வருகிறது. நல்ல பெறுபேறுகளை பரீட்சையிலே எடுத்து வலிகாமத்திலே ஒரு சிறந்த பெறுபேறுகளை கொடுத்த ஒரு பாடசாலை என்ற பெயரை இப்பொழுது எடுத்துள்ளது. அதுபோலவே உடுவில் மகளிர் கல்லூரி சற்று தொய்வு பல கடந்த வருடங்களாக இருக்கின்ற பொழுது படிப்பு ரீதியிலே அதுவும் இதை போன்று எங்களுக்கு பெருமையை பெற்றுத்தரும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைவருடைய புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஒரு பக்கத்திலே தவறான புரிந்து கொள்ளுதல், இன்னும் ஒரு பக்கத்திலே உண்மையை மறைத்தல். இந்த 2ஐயும் விடுத்து உண்மை எங்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும் என்ற அந்த மகுட வாக்கியத்தை தாங்கிய உடுவில் மகளிர் கல்லூரியுடைய மாண்பை பேண அனைவரும் ஒத்துழைப்பு தரும்படியாக பேராயராக தலைவராக நான் கேட்டு நிற்கிறேன். நன்றி. கல்லூரி வளாகத்துக்குள் காலடி எடுத்து வைக்காத ஒரு அரசியல்வாதியுடைய பெயரை பலரும் பல வகையிலும் களங்கப்படுத்தியுள்ளார்கள். என்னை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் 7 அரசியல்வாதிகள் பழைய அதிபரோடு தொடர்பு வைத்து பாடசாலைக்குள் சென்றிருக்கிறார். போகாத ஒரு அரசியல்வாதியை களங்கப்படுத்தி இருக்கிறார். 2வது, அந்த அரசியல்வாதிக்கும் தெரிவு குழுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அரசியல்வாதி எங்களுடைய குழு ஒன்றிலுமே இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடியது, அந்த அரசியல்வாதி திரு சுமந்திரன் அவர்கள் தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினர். எங்களுடைய யாப்பு சொல்லுகிறது திருமுழுக்கு, அதாவது வடமொழியில ஞானஸ்ஞானம். ஞானஸ்ஞானம் பெற்றவர்கள் தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினர். தென்னிந்திய திருச்சபையிலே அவர் தென்னிந்திய திருச்சபையிலே ஞானஸ்ஞானம் பெற்றவர். ஆகையினால் எங்களுடைய சபையின் உறுப்பினர். இது முதலாம் உண்மை. திருமணம் காரணமாக அவர் மெதரிஸ்த திருச்சபையிலே இருக்கிறார். ஆகையால் அங்கத்துவம் 2 வகை. ஒன்று அடிப்படை அங்கத்துவம், 2வது வாக்குரிமை அங்கத்துவம். அவர் அடிப்படை அங்கத்துவத்தை கொண்டவர். அது முதலாவது. அவர் கடப்பாடு உடையவர். 2வது, எங்களுடைய ஆதீனத்தின் சட்ட ஆலோசகர்களில் அவரும் ஒருவர். இது 2 இருந்த பொழுதிலும் இற்றை வரை அவர் இந்த 2016வது ஆண்டிலே அந்த வளாகத்துக்குள் காலீடு எடுத்து வைக்கவில்லை. ஆகையினால் சிலருக்கு அவரோடு பிரச்சனை இருந்தால் அவரோடு தீர்த்துக் கொள்வது நல்லதே தவிர எங்களையோ பாடசாலையோ அல்லது எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை அத்தியட்சாதீனத்தையோ இழுத்துக் கொள்வது அவ்வளவு உகந்ததல்ல. இதைத்தான் நான் சொல்லலாம். நான் மற்ற இதுவும் ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு கடைசியாக என்னுடைய பேட்டியிலேயோ அல்லது என்னுடைய அறிக்கையிலே சொன்னேன். 2 சிக்கல் காணப்படுது. ஒன்று ஒரு பக்கத்திலே தவறான புரிந்து கொள்ளுதல் அல்லது பிழையான புரிந்து கொள்ளுதல், லெக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிலத்திலே. இன்னும் ஒரு பக்கத்திலே சப்ரஷன் ஆஃப் ட்ரூத், உண்மையை மறைத்தல், மூடுதல். ஆகையினாலே இது உண்மையை மூடுதல் என்று சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஆவணி 30, 2016 அவருக்கு எழுதப்பட்ட கடிதம், அதை மாகாண சபை கல்வி மந்திரி திரு குருராசாவுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த கடிதத்திலே பிரதி புதிய அதிபருக்கு கொடுத்திருக்கிறோம். அதாவது இவர் புதிய அதிபர் இந்த நாளிலே திருநிலைப்படுத்தப்படுவார், இந்த நாளிலே பாடசாலை ஆரம்பமாகும். கடைசி 4வது 5வது சொல்லப்படுவது என்னவென்றால், உங்களுக்கு பொருத்தமான பிரியாவிடையை உங்களுக்கு உகந்த தினத்திலே நாம் நடாத்துவோம். உங்களுக்கு கன்வீனியன்ட் டேட் ஆங்கிலத்தில். ஆகையினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இல்லை என்று
யாரும் சொல்லக்கூடாது. அது உண்மைக்கு புறம்பானது, உண்மையை மறுத்தல் என்று நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரணியாக காட்டப்பட்டிருக்கிறது. மாகாண சபை கல்வி அமைச்சரிடம் அந்த தபால் இருக்கிறது. உங்களுக்கு யாருக்கும் தபால் வேணும் என்றால் நான் தருகிறேன். ரெண்டு இருக்கு, சொல்லுங்க. பாடசாலைக்கு வர நிதிகளை வந்து நீங்கள் கேட்டு சொல்லி அதற்காக தராமல் தான் பில்டிங் கட்டுறதுக்காக வச்சிருந்தாங்க. அவங்கள மாற்றி அது அந்த குற்றச்சாட்டு ஒன்று முகநூலிலே நான் பார்த்தேன். வருந்தத்தக்கது. முகநூலிலே பலதரப்பட்டும் எழுதுவார்கள். இவன் தான் அவன் என்று என்னை எழுதினார்கள். அதையும் பார்த்தீர்கள். ஒருவருமே கண்டிக்கவில்லை. ஒரு பேராயர் என்றால் கடவுளுடைய தூதுவன். பேராயருக்கு ஜனாதிபதியே கொடுக்கிற மரியாதை அப்படித்தான், லார்ட்ஷிப் என்று தான் சொல்லுவார், மை லார்ட் என்று சொல்லுவார். உடுவில் மகளிர் கல்லூரி நிதி சம்பந்தமாக நான் சொல்லக்கூடியது, அந்த நிதிக்குரிய பொறுப்பு அல்லது அந்த நிதியை கையாளுவது அதிபருடையதும் எங்களுடைய ஆதீனத்துடைய பொருளாளருடையதும் பொறுப்பு. கையொப்பதாரிகள் அவர்கள் 2 பேரும். பொருளாளர் இந்த சபையிலும் இருக்கிறார். பேராயருக்கும் நிதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, முதலாவது. 2வது, கட்டிடத்துக்கு நிதி அவர் எடுத்தார் என்றால் எனக்கு தெரியாது. அது அறிக்கையில் வரும். இலங்கையிலே புகழ்பூத்த கணக்காய்வாளர்களில் ஒருவர் என்று சொன்னால் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங். 2 வருடங்களாக அவர்களைத்தான் நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்றால் இவ்வளவு கருத்தோடு கணக்காய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் உலகத்திலேயே முக்கியமானவர்கள். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அறிக்கை வேணும். கடைசியிலே அப்படித்தான் சொல்லுவார்கள். இந்த பணத்தை தான் என்று பேராயர் கேட்டார் என்றும், அதை மத ரீதியாக திருப்பி விட கோவில் கட்டுவதற்கு பணத்தை தான் என்று கேட்டார் என்றும், கட்டிடம் கட்ட வைத்திருக்கிற பணத்தை கோவில் கட்ட தர முடியாது என்று அதிபர் சொன்னார் என்றும் சொன்னபடியினாலே அதிபரை உடனடியாக பதவி நீக்கினார் என்றும் செய்தி. இது நிரூபிக்கப்பட்டால் என்னுடைய பேராயர் பதவியையே நான் துறந்து விடுவேன் என்று சபைக்கு நான் வாக்களிக்கிறேன். நல்ல கேள்வி கேட்கிறீங்க. இது ஒரு மாகாண அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நான் நல்ல கேள்வி சொல்றேன். அவர் வைத்திருக்கிற கடிதம் குளோபல் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு அமெரிக்காவிலே, கிளீவ்லண்ட் ஒஹாயோவிலே அது இருக்கிறது. உடுவில் மகளிர் கல்லூரிக்கு வருகிற பணத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உடுவில் மகளிர் கல்லூரிக்கு என்ன நிதியத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், யாழ்ப்பாண கல்லூரியின் நம்பிக்கை நிதியம், ட்ரஸ்டீஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் ஃபண்ட்ஸ், அந்த நிதியத்திலே இருந்துதான் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் உடுவில் மகளிர் கல்லூரிக்கும் நிதி ஒழுங்குகள் செய்யப்படுகிறது. இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால், இந்த ட்ரஸ்டீஸ் அல்லது இந்த நம்பிக்கை சொத்து பொறுப்பாளர்கள் அல்லது தர்மகர்த்தாக்கள், தர்மகர்த்தான்னு சொல்லுவோம், இந்த தர்மகர்த்தாக்களிலே 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று யாழ்ப்பாண கல்லூரி ஆளுநர் சபை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ். 2வது ஜெஃப்னா டயசீஸ் ஆஃப் த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாண அத்தியட்சாதீன சங்கம். 3வது இந்த குளோபல் மினிஸ்ட்ரிஸ். 4வது ட்ரஸ்டீஸ். ஆகையினாலே திரு குருகுலராசாவுக்கு இந்த கல்வி மந்திரிக்கு மாகாண சபைக்கு வந்தது இந்த ஒரு உறுப்பினரிடம் இருந்து வந்த கடிதம். உறுப்பினருக்கும் நம்பிக்கை நிதியத்துக்கும் தொடர்பில்லை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லக்கூடிய யாழ்ப்பாண கல்லூரியுடைய நிதியம் எங்களுடைய நிதி. எங்களுடைய நிதியை அவர்கள் பொறுப்புணர்வோடு அதை ஆளுகை செய்கிறார்கள், நம்பிக்கை சொத்தாக வைத்திருக்கிறார்கள் கால ரீதியாக. ஆகையினாலே சொந்தக்காரர் அல்ல, சொந்தக்காரர் நாங்கள். அவர்கள் தர்மகர்த்தார்கள். They are not owners but trustees. Owners are ஜெஃப்னா காலேஜ். யாழ்ப்பாண கல்லூரி மனமும் வந்து உடுவில் மகளிர் கல்லூரிக்கு பிஷப் அம்பலவாணர் காலத்தில் இருந்துதான் குறிப்பாக ஒரு நிதியத்தை கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதித்தார்கள். ஆகையினால ஒவ்வொரு வருடமும் வருடாந்த கூட்டம் போஸ்டன் நகரத்திலே நடைபெறுகிற பொழுது அக்டோபர் மாதத்தில் நடைபெறும்.
பொழுது அதிலே அலோகேஷன் என்று சொல்லுவோம், பண ஒதுக்கீடுகள் செய்கின்ற பொழுது உடுவிலுக்கு இத்தனை சதவீதம், யாழ்ப்பாண கல்லூரிக்கு இத்தனை சதவீதம் என்று சொல்லுவார்கள். அந்த சொல்லுகிற பொழுது ரெண்டும் எங்களுடைய பாடசாலை என்றபடியால் ரெண்டுடைய பிரதிநிதிகள் இருப்பார்கள். நான் அங்கே தலைவராக இப்பொழுது இருப்பேன். இருக்கிற பொழுது சில சமயம் உடுவிலுக்கு அதிகம் தேவைப்படும். அப்பொழுது யாழ்ப்பாண கல்லூரியினர் விட்டுக் கொடுப்பார்கள். அவர்களுடைய பங்கிலே கொஞ்சத்தை விட்டு கொடுத்தா தான் பெறலாம். ஏனென்றால் ஒரு நிதியத்திலிருந்து வர வட்டி பணத்திலே தான் பங்கீடு செய்தல். சில சமயம் யாழ்ப்பாண கல்லூரிக்கு இவ்வளவு தேவை வேண்டாம், உடுவிலுக்கு உங்களுடைய வளமையான பங்கீட்டில் கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க, இந்த தடவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் இந்த குறித்து விளக்க நீ கேட்டபடியால் நன்றதாக போய்விட்டது. காலையில் பெற்றோரும் கேட்டார்கள், அதை நான் விளக்கப்படுத்தினேன். இது விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். இது யாழ்ப்பாண கல்லூரியுடைய நம்பிக்கை நிதியம்.